வெண்ணிராடை நிர்மலா. வெண்ணிராடை நிர்மலா சொந்த ஊரு கும்பகோணம். சொந்த பெயர் சாந்தி. மலையாளத்துல சொந்த பெயர் உஷாராணி. சொந்தக்காரர் ஒருவர் அரண்மனை பாலகிருஷ்ணன் கிட்ட, அதாவது இவங்க அப்பா கிட்ட, சாந்திய நாட்டியம் பள்ளிக்கு அனுப்புங்கன்னு கூறியதால அப்பா சாந்தியை பரதநாட்டியம் பயில வச்சாரு. இவங்க சௌராஷ்டிரா வகை தமிழர். 3 வருஷத்திலேயே முழுமையா நடனம் நல்லா கத்துக்கிட்டாங்க. மறுபடியும் ஒரு சொந்தக்காரர், சாந்தியோட நடனம் இந்த உலகத்துக்கு தெரியணும்னா படத்துல நடிக்க வைங்கன்னு சொல்ல, அப்பா தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆச்சே, அதனால அடுத்தவங்க சொல்றத கேட்டு தீர்ப்ப தீர்மானமா இவரே எழுதிட்டாரு. அதாவது அடுத்தவங்க படத்துல நடிக்கிறதுக்கு பதிலா சொந்தமா படம் தயாரிச்சு சாந்தியை நடிக்க வச்சாரு. பண்டரிபாய் தான் ஹீரோயின். அந்த காலத்துல 6 லட்சம் செலவாச்சு. மேற்கொண்டு பணம் இல்லாததால படம் பாதியிலே நின்னு போச்சு. கடன் நிறைய ஆகி போச்சு. லக்குல பொண்ணோட போட்டோ டைரக்டர் ஸ்ரீதர் கிட்ட போச்சு. அவர் ஹேமமாலினிய ரிஜெக்ட் பண்ண டயத்துல இந்த போட்டோவை பார்த்து ஆடிஷனுக்கு வர சொன்னாரு. சாந்தியோட நடிப்பும் குரலும் போட்டோஜெனிக் ஃபேஸ் கட்டும் அவருக்கு பிடிச்சு போச்சு. சாந்தி செலக்டட். மத்தவங்க ஓம் சாந்தி. அட, ரிஜெக்டட் தான். டீசெண்டா சொன்ன. படத்துல எல்லாருமே புதுமுகம். படத்தின் பெயர் வெண்ணிராடை. படத்துல 2 ஹீரோயின் இருந்தா பிரச்சனை வரும். இந்த படத்துல இன்னொரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க. லலிதான்னு பேரு. ஃபுல் நேம் ஜெயலலிதா. டைரக்டர் ஸ்ரீதர் சாந்தி என்ற சினிமாவுக்காக பெயரை நிர்மலான்னு படு நார்மலா மாத்தினாரு. ரிலீஸ் ஆனதும் படத்துக்கு குட் ரிசப்ஷன். நிர்மலாவை காட்டிலும் ஜெயலலிதா நல்ல நடிச்சிருந்ததா டைரக்டர் ஸ்ரீதர் சொன்னாரு. அப்ப ஆரம்பிச்சது நிர்மலா ஜெயலலிதா விரிசல். அப்புறம் இவங்க மலையாளத்துல காட்டு துளசி என்கிற படத்துல நல்லா நடிச்சதுனால இவங்க புகழ் காட்டு தீயா பரவி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. சொந்த படம் எடுத்து நட்டமா இருந்த அப்பாவுக்கு பொண்ணு சம்பாதிக்கிறதுல ஃபுல் ஹாப்பி. இவங்களுக்கு நடிப்பு காட்டிலும் படிப்பு போச்சேன்னு டல் ஹாப்பி. அவ்வளவு பிஸியா இருந்தாங்க. அப்புறம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் கூட நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. ஜெய்சங்கர் ஒரு படத்துல நடிக்கும்போது அவர் கோவத்துல இவங்க மேல ஒரு புத்தகத்தை தூக்கி போட்டாரு. அது இவங்க கண்ணுல பட்டு கண்ணுல கோளாறாயிடுச்சு. அட, என்ன ஷூட்டிங் தானே, நடிப்பு தானே, ஆனா அடிபட்டது உண்மை. அவ ஜாலியா தூக்கி போட இந்த அம்மா மேல விழுந்துடுச்சு. பின்னால கண் டாக்டரான ஜெய்சங்கர் மகன் இவங்க கண்ணை சரி பண்ணாரு. இடையில இவங்க நாட்டியம் மேல் நாட்டம் ஜாஸ்தியாகி வைஜெயந்தி மாலா நடத்துற ஸ்கூல்ல மாணவரா இருந்தாங்க. ஒரு டயத்துல எம்ஜிஆர் இவங்களுக்கு எம்எல்சி சீட் கொடுக்க, அதை இவங்க நிராகரிக்க எம்ஜிஆருக்கு ஏகப்பட்ட வருத்தம். இவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கல. நாட்டியம் 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 தான். எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவும் வெண்ணிராடை நிர்மலாவும் கட்சியில இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமும் 2 பேருக்கும் இடையில உள்ள பகைமை உணர்வு தனியிலன்னு சொல்வாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. போடி தொகுதியில நிர்மலா ஜானகி அணியின் இரட்டை புறா சின்னத்துல நின்னாங்க. ஜெயலலிதா சேவல் சின்னத்துல நின்னாங்க. முதல் சூடு பிடிச்சது. இவங்க 6000 பேர் இதயத்துல இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா கிட்டத்தட்ட 60,000 பேர் மனசுல இருந்தாங்க. வெண்ணிராடை நிர்மலா படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்படியே அரசியல் இருந்தும் விலகிட்டாங்க. அம்மா ஜானகியும் விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இவங்களை கூப்பிட்டு பழைய நட்பை பாராட்டி பெருந்தன்மையா நட்சத்திர பேச்சாளரா இருக்க சொன்னாங்க. இவங்களும் அப்படி இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள நட்பு பகைமையை விட புனிதமானது. இவங்க ரொம்ப சாஃப்ட் டைப். ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. காரணம், தன்னுடைய அப்பா தன் அம்மா மேல ரொம்ப சந்தேகப்பட்டாராம். அதனால எனக்கு அந்த கல்யாணத்து மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய காதல் கல்யாணம் எல்லாமே பரதநாட்டியம் தான். இப்போ பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராங்க. சீரியல்ல நடிக்கிறாங்க. இந்த 75 வயது மென்மையான வெண்மையான வெண்ணிராடை நிர்மலா இவங்க நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.